போடணும்னு ஆசைப்படுற நீ இல்ல நீ என்ன போடுவேன்? நீ மாப்பிள்ள தானே? ஆமா. நான் பொண்ணு தானே? நான் போடுவேன்னு சொல்லுவேன். நீ எனக்கு என்ன போடுவேன்? நான் ஒண்ணு ராத்திரிக்கு மேல போடுவேன். இன்னும் ராத்திரிக்கு மேல தோடு தோடா ஒண்ணு போட மாட்டியே. இப்ப எல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது மாப்பிள்ளை நீ போட்டுதான் கட்டிக்கிட்டு போகணும். அதான் என்ன போடுவேன்னு கேட்டேன். ஓஹோ, நகை போட்டு கட்டிட்டு போகணும். ஆமா ஆமா, நான் நகை போட மாட்டேன். சரி 12 மணிக்கெல்லாம் போட்டு விட்டு ஒன்று அனுப்பிட்டு. என்ன போட்டு விட்டு அனுப்புவேன்? என்ன ஆமா அப்படி என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அது உண்மையிலே பாப்பா உன்னை வந்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாப்பா. செஞ்சா ஒன்னதான் செய்யணும். என்ன கல்யாணம் தான் எப்படி பண்ணணும் பாருங்க. கல்யாணம் பண்றத பத்தி எனக்கு இல்ல ராஜானே. கல்யாணம் பண்றத பத்தி என்ன ஒண்ணுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி செய்யறவன் செத்து போயிடுவான். ஆஹா தம்பி நீ முன்னாடி செய்வியா? என்னது பாப்பா முன்னாடி செய்யறவங்க செத்து போயிடுவாங்க ஜாதகத்துல இருக்கு. சரி அப்போ ஒண்ணு செய்யு. என்ன செய்யணும்? எங்க குமார ஐயாவை செய்யு. யார்? நல்லது நல்லது கெட்டது செய்யறதெல்லாம் அவங்கதான். நல்லது கெட்டது ஊருக்கு செய்யறாங்க. சரி வாங்க. உன்னை வந்து என்ன சொன்ன என்ன முன்னாடி செய்யறவங்க வந்து செத்து போயிடுவாங்க. எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? உன்னை முன்னாடி செய்யறவன் செத்து விடுவாங்கிறிய, செய்யும் பொழுது சாவானா? சரி. செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சாவானா? சரி. இல்ல எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாவானா? இத பாருங்க, என்ன முன்னாடி செய்யறவன் வந்து செஞ்சுக்கிட்டு செய்யுமோன்னு நினைக்கையில சாக மாட்டான். செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே சாக மாட்டான். செஞ்சுக்கிட்டு இருக்கையில பாதிலையும் சாக மாட்டான். எல்லாம் செஞ்சு முடிச்சவனதான் சாகும். அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லிட்ட? இல்ல நான் செஞ்சு முடிச்சோன்னா இருந்தேன்னா நான் செத்தேன். என்ன செஞ்சு முடிச்சோன்னா? எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். எல்லாம் என்ன செஞ்ச? இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியும். தாலி கட்ட உடனே செத்து போயிடுவான். அப்படியா? அப்போ என்ன நீ வந்து மிருதனக்காரனை கட்டிக்க. அண்ணன் எனக்கு கொண்டு விடுவாங்க. ஆமா அப்படிங்கிறதுனால உன்னை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா எப்படி வச்சிருப்பேன். நான் விடத்தை காலையில
மச்சான பார்த்தோம்னா எப்படி இருக்கு எப்படி இந்த மாதிரி அப்படியே சுள்ளுன்னு அப்படியே பச்சை மிளகாய் கடிச்சது மாதிரி இருக்கணும் அதுக்கு மயில் சட்டை பிடிந்தாதான் அருமையா இருக்கும் என்ன நீங்க வந்து மாமன்னா அவங்க வந்து மச்சான் நீங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தாதான் இங்க நாங்க நிக்க முடியும் இதெல்லாம் நிக்க முடியாதுன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீ மாமா சொன்னாதான் மச்சான் செய்வாரு இல்லன்னா ஏதாவது ஒரு உயர புடிங்க போட்டு போயிடுவாங்க ஆமா மச்சாமி சேவி தருவா என்ன தர என்ன தர ஐத்தானே என்ன தர